ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கதமான துலாக்காவிர் மகாத்மியம் 18வது அத்தியாயம். அர்ஜுனனுக்கும் பிராமணனுக்கும் நடந்த உரையாடல். பாண்டவர் ஐவோரில் மூத்தவரான தர்மன் திரௌபதியோடு வாழ்ந்திருந்த காலத்தில் ஓர் பிராமணனானவன் அரண்மனை வாசலில் வந்து, ஓ அரசனே, முறையோ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று ஓலமிட்டான். அதை கேட்ட அர்ஜுனன் உடனே ஓடி வந்து, ஓய் பிராமணோத்தமா, நீர் ஏன் இவ்வாறு முறையிடுகின்றீர்? என்ன காரணம் என்று கேட்க, அப்பிராமணனானவன், ஐயா, நான் இது நாள் வரையில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தனங்கள், மாடுகள் அனைத்தையும் கல்வர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். அரசனானவன் நீதியுடனும் முறைப்படியுடனும் ராஜ்ய பரிபாலனம் செய்யாவிட்டால்தான் இவ்வாறு நடைபெறும் என்று கூற, அதற்கு அர்ஜுனன் சினமடைந்து, ஐயா, உமது வீட்டில் களவு போனால் அரசனை ஏன் நிந்தனை செய்கிறீர்? அது உமது தோஷத்தால் ஏன் நேரிட்டிருக்கலாகாது என்று கூற, அதை கேட்ட பிராமணன் சற்றே சினம் ஏற்பட்டு, நான் எனக்கு நினைவு தெரிந்த காலம் தொட்டு இதுகாலம் வரையில் யாதொரு தீமையும் புரிந்ததில்லை. நான் பிரம்மச்சாரியாய் இருக்கும் பொழுது வேதம் ஓதுதல், குருகுலவாசம் செய்தல், பிக்ஷாசரணம் செய்தல் போன்ற பல நற்கர்மங்களை தவறாது செய்து வந்தேன். பின்னர் பெரியவர்களின் ஆசியுடன் பிரசூதையான ஓர் கன்னிகையை விவாகம் செய்து முறைப்படி இல்லறம் நடத்தி அநேக புத்திர பௌத்திரர்களையும் பெற்று, மேலும் அவர்களை நல்லொழுக்கத்துடன் வாழும்படி செய்து அவர்களோடு காவேரி, கங்கை முதலிய பல புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானமாடியும் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதரை எப்பொழுதும் தரிசித்தும் வந்திருக்கிறோம். இது தவிர முறையாய் வாழ்ந்து ஒழுக்கமாய் விளங்கி 25,000 பொன்களை நியமமாக சம்பாதித்து சாதுக்களுக்கு உபசரித்து கொண்டும், இப்படி யாரொரு தோஷமும் இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கையில் எனக்கு இந்த தோஷம் எப்படி வந்தது என்று சினத்தினால் சொல்ல, அதை கேட்ட அர்ஜுனன் அவரை சமாதானப்படுத்தி, சுவாமி, தேவரீர் சம்பாதித்த தனங்கள் சாதுக்களுக்கு விநியோகப்படுத்தி கொண்டே வந்தால் அது குறைந்து விடுமோ என்று கேட்க, பிராமணர் கூறுகிறார், சாதுக்கள் விஷயத்தில் செலவழித்த தனம் தனக்குத்தானே விருத்தி அடையும், அது குறையாது என்று பதில் சொல்ல, அர்ஜுனன் அந்த பிராமணரது யோக்கியதைக்கு மெச்சி, இதோ இந்நொடியில் உமது தனங்களையும் மாடுகளையும் மீட்டு தருகிறோம், திருடர்கள் சென்ற மார்க்கத்தை காட்டுங்கள் என்று கூற, 1000 எடுக்கும்படி அர்ஜுனனானவன் அரண்மனை உள்ளே நுழைந்தான். அப்பொழுது அங்கு ஏகாந்தமாய் சரசமாய் விளையாடிக் கொண்டிருந்த தர்மரையும் திரௌபதியையும் பார்க்க நேரிட்டது. அதை கண்ட அர்ஜுனனானவன் உடனே தன் தலையை தாழ்த்தி கொண்டும், இந்நிலையில் திரௌபதியானவள் வெட்கத்துடன் ஒளிந்து கொண்டாள். இந்நிலையிலோ அர்ஜுனனானவன் இருவரையும் நமஸ்கரித்து தலை குனிந்தவாறே 1000 எடுத்துக்கொண்டு வெளியே வந்து, அந்த பிராமணன் காண்பித்த மார்க்கமாய் வனத்திற்குள் புகுந்து அங்கே இருந்த திருடர்களை தனது பாணத்தால் கொன்று அவர்கள் கவர்ந்து சென்ற தனங்களையும் மாடுகளையும் மீட்டி அந்த பிராமணனிடம் கொடுத்து, அடியேன் செய்த பிழையை பொறுத்து ரட்சிக்க வேண்டும் என்றும் பிராமணரிடம் ஆசீர்வாதம் பெற நின்றான். பிராமணனும் வெகு சந்தோஷத்துடன் அர்ஜுனனை ஆசீர்வதித்து தனது இருப்பிடம் சென்றான். பின்னர் அர்ஜுனன் தர்மபுத்திரரிடம் சென்று அவரையும் திரௌபதியையும் நமஸ்கரித்து, அண்ணா, தமது அனுக்கிரகத்தால் திருடர்களை கொன்று
பிராமணனுடைய சொத்துக்கள் யாவும் மீட்டி தந்தேன். நாம் நாரதர் முன்னிலையில் செய்த சபதம் பொய்யாகாமல் இருக்க அடியேனுக்கு தீர்த்த யாத்திரை செய்ய விடையளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். தர்மபூபதியும் அவனை பிரிய இஷ்டமில்லாதவராயும் சத்தியத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினாலும் அவனுக்கு செல்ல விடை அளித்தார். உடனே பல்குணனும் ஆயுதமில்லாமல் பல பிராமணர்களுடன் புறப்பட்டு பிரபாச தீர்த்தம் சென்று அங்கு விதிமுறைப்படி ஸ்நானம் செய்து அங்கிருந்து பத்ரிகாசிரமத்திற்கு சென்றார். அங்கு வியாச பகவானை கண்டு நமஸ்கரித்து அவருடைய ஆசிகளை பெற்றார். மேலும் அவரை பார்த்து கூறலானார், சுவாமி, வசுதேவ குமாரரான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு சுபத்ரை என்ற ஓர் அழகிய பெண் இருப்பதாகவும் தங்கை இருப்பதாகவும் அப்பெண்ணை பலராமர் துரியோதனருக்கு கொடுக்கப் போவதாயும் கேள்விப்பட்டேன். எனினும் அந்த பெண்ணை மனம் புரிய என் மனம் விரும்புகிறது. அதனை அனுகிரகிக்க ஓர் உபாயம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஆகிரேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் 18வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரி ஓம் தஸ்ஸத்.